மூட நம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு அரசு பள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதி வழங்கியது யார் என்பது குறித்து இன்று காலைக்குள் விளக்கம் அளிக்க அசோக் நகர் பள்ளி தலைமை ஆசிரியருக்கு கெடு விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் சைதாப்பேட்டை அரசு மாதிரி பள்ளியில் கடந்த மாதம் 28ஆம் தேதி மகாவிஷ்ணு மூட நம்பிக்கை சார்ந்த கருத்துக்களை பேசியது பெரும் சர்ச்சையானது. மூட நம்பிக்கை பேச்சை தட்டி கேட்ட ஆசிரியரை மிரட்டிய மகாவிஷ்ணு தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து அசோக் நகர் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் விசாரணை நடத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்னும் ஒரு சில நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்ட பின்னர் அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றார். இன்னும் ஓரிரு நபர்களை விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. எனவே விசாரணை முடிந்த பிறகு விசாரணை அறிக்கை அரசுக்கு சமர்ப்பிக்கப்படும். அரசு விசாரணை செய்து 3 தினங்களில் வழங்கப்பட வேண்டும் என்று வெள்ளிக்கிழமை மாலை தெரிவித்தது. உடனடியாக சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதனை தொடர்புடைய மற்றவர்களிடம் விசாரணை செய்து முழு அறிக்கை சமர்ப்பிக்க அந்த 3 தினங்கள் எடுத்துக்கொள்ளும். இதனிடையே சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மகாவிஷ்ணுவை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். அதன்படி மகாவிஷ்ணுவை 7 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க கோரி சைதாப்பேட்டை போலீசார் தாக்கல் செய்த மனு நாளைக்கு விசாரணைக்கு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.